நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவாக விட மாட்டேன். நான் அவனை அழிச்சே தீருவேன். அது முடியவே முடியாது. நீதான் அழிய போற. என்னாச்சு? அவ வந்துட்டா. யாரு? யாரா? ஜானகி வந்துட்டா. ஜானகியா? ஆமா, அந்த ஆவி வந்துருச்சு. அந்த ஆவியதான் நம்பூதிரி கட்டி வச்சிட்டாரே. கட்டி வச்சிட்டாரா? இல்ல, அந்த ஆவி வந்து என் பூஜையை கெடுத்துருச்சு. என் பூஜைய பாழடிச்சிருச்சு. ஐயோ, நம்பூதிரி கட்டி வச்ச இடத்துல முதல்ல போய் பாரு, அங்க ஆவி இருக்கா இல்லையா? இருங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. செதறி கிடக்கு. நீங்க சொன்னது சரியாதான் இருக்கு. எப்படின்னே தெரியல. அந்த ஆவி வெளியில போயிடுச்சு. இங்க பாருங்க, சங்கெல்லாம் உடைஞ்சு கிடக்கு. யாரோ அதை அவுத்து விட்டுருக்காங்க. தப்பு பண்ணிட்டாங்க. இல்ல, எனக்கு சின்னதா ஒரு டவுட். அந்த ஆவிக்கு கல்யாணம்னா பிடிக்காது. அது வெளியில வந்தது நல்லதானே? கங்காவை அதுவே ஏதாவது பண்ணிடும். இல்ல, அந்த ஆவி என் வேலையை கெடுத்துரும். என் மொத்த காரியத்தையும் கெடுத்துரும். அந்த ஆவி இருக்க கூடாது. சரி சரி, அப்படின்னா நான் உடனே அண்ணன் கிட்ட சொல்லி அந்த நம்பூதிரியை வர வச்சு அந்த ஆவியை கட்டிட சொல்றேன். நீ சொல்ற ஆள் இங்க வந்தா நான் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். என் வேலை முடியற வரைக்கும் அவ இங்க வரக்கூடாது. ஐயோ, அது அப்ப அந்த நம்பூதிரி வராம அந்த ஆவி எப்படி கட்டுறது? ஆவிய நான் கட்டுறேன். நீங்களா? எப்படி? ஆவி வெளியில வந்தத பத்தி
நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாத. அந்த சங்கம் அங்க இல்லைன்னா அண்ணனுக்கு தெரிஞ்சிருமே. அதே மாதிரி ஒரு சங்க அந்த இடத்துல வைக்கணும். அதே மாதிரி சங்குக்கு நான் எங்க போவேன்? ஓம் சக்கரகாளி, காளி, மாகாளி, ஓம்காரி, சாமுண்டி. இதை எடுத்துக்கிட்டு போய் அதே இடத்துல வச்சிடு. வெளிய வந்த ஆவிய நான் கட்டியே ஆகணும். உடனே நான் ஒரு நடுநிசி பூஜை செஞ்சாகணும். அதுக்கு ஏற்பாடு பண்றேங்க, கண்டிப்பா பண்றேன். ஆமா, எப்படிங்க அந்த கல்யாணத்தை எவ்வளோ தூரம் வர விட்டீங்க? அன்னைக்கு சொத்துக்கத்துன்னு என்னமோ அவ்வளோ சீன் போட்டீங்க, கடைசியில் இப்படி கோட்டை விட்டீங்களே. அது ஒரு பெரிய கதை. கதையா? என்ன கதை? அன்னைக்கு அந்த ஜானகி கிட்ட ஏமாந்தீங்க, இன்னைக்கு இந்த வேலைக்காரிக்கிட்ட ஏமாந்துருக்கீங்க. பாலாஜி, அது ஏன்பா கேட்குற? ஆவி கீவின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆவியா? என்ன ஆவி? ஜானகியோட ஆவி. ஜானகியோட ஆவியா? ஏங்க இந்த காலத்துல போய் ஜானகி ஆவி பேய்ன்னுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். அந்த வேலைக்கார பொண்ணு பயங்கர உஷார். அழகா பிராக்கெட் போட்டு கவுத்து பெரிய சொத்தா வளைச்சு போட்டுட்டான். நீங்க பொழைக்க தெரியாத ஆளு சார். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. இன்னும் ஒரு நைட் டைம் இருக்கு. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, ஜானகியை போட்ட மாதிரி கங்காவையும் ட்ரை பண்ணி அவகதையும் முடிச்சிட்டிங்கன்னா சொத்தை ஃபுல்லாக வளைச்சி போட்டுடலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, பண்ணிட்டு ஃப்ளைட் ஏறுறேன். இருப்பா, எங்கப்பா போற?
இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. யாரு கேக்குறல்ல? என்ன நடக்குதுங்க? யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. கதவு திறங்க. கதவு திறங்கிறாங்க. யாரு இது? காரணம் இல்லாம நீ சாகலடா. என் சாவுக்கு நீயும் ஒரு காரணம் தானே. சின்னையா காஃபி. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். பரவாயில்லையே, எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் காலையில ஷார்ப்பா எந்திரிச்சிடுறீங்களே. அட நீங்க வர மாப்பிள்ள, நான் எங்க மாப்பிள்ள எந்திரிச்சேன். தலைவலி வந்து தானா எழுப்பிருச்சு. நைட்டுன்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? அம்மா, ஃப்ளைட்டை பிடிக்கிற அவசரத்துல பாலாஜி என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டான். உங்ககிட்டயா? அவன் என்கிட்டயும் தான் சொல்லாம போயிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, நைட்டு 11:30 மணி வரைக்கும் என் கூட தான் குடிச்சிக்கிட்டு இருந்தான். யூரின் போறேன்னு போனான், சொல்லிக்காம ஃபாரின் போயிட்டான். அட, அவன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பான். நீங்க ஓவர் போதையில இருந்திருப்பீங்க, அதான் உங்களுக்கு தெரியல. இல்ல மாப்பிள்ள, மாமா எந்த அளவுக்கு போதையில இருந்தாலும் நிதானமா இருப்பேன். போதையில ஒருத்தன் ஊருக்கு கிளம்பி போனதே தெரியாம இருந்திருக்கீங்க, நீங்க நிதானத்தை பத்தி பேசுறீங்களா? போங்க மாமா, டீயை குடிச்சிட்டு முதல்ல போய் குளிங்க, போங்க. குளிச்சிட்டு தானே வந்தேன்.
அந்த அளவுக்கு நாத்தடிக்க இல்லையே. பாலாஜி சொல்லிட்டு போனது கூட தெரியாத அளவுக்கா குடிச்சிட்டோம். நைட்டு அந்த அளவுக்கு ஓவர் அடிச்சிட்டனா இனிமே குடிக்கவே கூடாதுப்பா. சீக்கிரம் சீக்கிரம் கொண்டாங்க. தேவி, என்னடி இதெல்லாம்? அது மாப்பிளைக்கு கல்யாணம் இல்ல, நாம சும்மா விட்டுற முடியுமா? அதான் ஷாப்பிங் போய் அவருக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு gift பத்தாதா? எதுக்கு இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, நான் மாப்பிள்ளை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரிய வேண்டாமா? அதுக்குதான் இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. கல்யாணம் முடிஞ்சதும் பாத்துக்கங்க. நீ கொண்டு வாப்பா, கொண்டு வா. உங்க தங்கச்சி என்ன பண்ணாலும் சொல்லிக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறா. ஆமாம்மா, அவளை நீ தான் மெச்சுக்கணும். அவ இவ்ளோ gift வாங்கி இருக்கிறப்ப நான் வாங்கலனா எப்படி? நானும் என் வீட்டுக்கார gift வாங்கிட்டு வர சொல்றேன். ஆமா, நீங்க gift வாங்க போலையா? ஆ? நான் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதே gift மாதிரி தான். நீங்களே சும்மா இருக்கும்போது உங்க தங்கச்சி ஏன் இப்படி அலட்டிக்கிறான்னு தெரியல. அவ ஏதோ காரணத்தோட தான் எல்லாம் பண்றான்னு தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. நீங்க வச்சிரு, நான் எடுத்துக்கிறேன். உள்ள வச்சிடுறேம்மா. வேண்டாம், நீங்க வை, நான் உள்ள எடுத்துட்டு போறேன். என்ன பாக்குறீங்க? நீங்க கேட்ட பூஜை ஐட்டம்ஸ்லாம் அப்படியே கொண்டு வந்தா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துரும்ல, அதுக்கு தான் gift wrap பண்ணி கொண்டு வந்தேன். இதுல நீங்க கேட்ட சுள்ளி, எருவராட்டி, சாம்பிராணி, வெத்தலைப்பாக்கு எல்லாம் இருக்கு. தயவு செஞ்சு பூஜை ஆரம்பிங்க. பூஜை இப்ப பண்ண முடியாது, ராத்திரி தான் பண்ண முடியும். நான் உங்களை தான் முழுசா நம்பிட்டு இருக்கேன். நீங்க தான் எப்படியாவது காரியத்தை முடிச்சு கொடுக்கணும். என்ன நம்பிட்டல்ல, நீ ஏமாற மாட்ட. போ, போய் உன் வேலையை பாரு. நான் ஏன் வேலையை காட்டுறேன். முகூர்த்த கால் ஊன்றதா சொன்னாங்க. இப்ப நாங்க இல்லைன்னா சந்தேகம் வரும். நான் கிளம்புறேன்.
அன்னைக்கு ஆவியா இருந்து உன் அருணை காப்பாத்திட்ட. ஆனா இப்ப என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்த போறாங்கன்னு பாத்துறேன்டி.